ஹாய் இந்தியா கிளிஸ் வியூவர்ஸ், வணக்கம். நான் தகராறு படத்தோட இயக்குனர் கணேஷ் நாயக் பேசுகிறேன். நீங்கள் போகிற இடம் சாதாரண இடம் கிடையாது. சிங்கத்தோட கோட்டை மதுரை. 1000 பேர் அறுவாரோட சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நிமிஷம் அசந்தா கூட சோழியை முடிச்சு போடுவாங்க. பாசத்தில் உசுரையும் கொடுப்பாங்க, கோவத்தில் உசுரையும் எடுப்பாங்க. நான் எஸ்டிஆர் சிலம்பரசன் சார், தருண் கோபி சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இந்த தகராறு ஃபிலிம் டைரக்டர். இல்லை, இந்த ஸ்கிரிப்ட் பண்ணி முடித்தோடனே தான் ஆர்டிஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணோம். பட் ஆர்டிஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணல, இவங்க தான் இதை பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணல. என் ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லும்போது இந்த கதைக்கு யாருன்னு யோசிக்கும் போது தான் அருள் சார் சக்ஸஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அருள் சார் கதை கேட்டார். கதை கேட்டோன்னே இம்மீடியட்டாக எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அடுத்தடுத்த மூமெண்ட் போனோம். ஒரே ஒரு ரீசன் தான் அது, வீரம், அதுக்கப்புறம் சென்டிமெண்ட்டு. இது ரெண்டுமே மதுரையில் இருக்கும், அது ரெண்டுமே என் படத்துலேயும் இருக்கும். கொண்டாடுறாங்க, என்ன சொல்கிறது, இது நான் இதை உண்மையாக சொல்கிறேன். எனக்கு என்னால் ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ண முடியலை, அவ்வளோ கால்ஸ் வருது. இது மதுரை மக்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு கிரியேட்டராக இது யாரனாலும் பண்ண வைக்க முடியுன்ற தைரியம் எல்லாருக்குமே இருக்கும். அப்படி தான். ஏன்னா அருள் சார்கிட்ட அந்த மைண்ட் பட்டுச்சு எனக்கு, இது அருள் சார் கண்டிப்பாக பண்ணுவார் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நான் அருள் சாரை மீட் பண்ணதே இல்லை. நான் மீட் பண்ணும்போதே அவர் ரொம்ப ஜோவியலாக பழக ஆரம்பித்தார். அவர் ரியல் லைஃப்லேயே ரொம்ப எல்லோரையும் ஓட்டுறது, காமெடி பண்ணுறது, அந்த மாதிரி தான் இருக்கிறார். கரெக்டாக கதைக்கும் செட் ஆச்சு, அதனால் அதே மாதிரி மூவ் பண்ணிட்டோம். பட் 2 பார்ட்டு, அதாவது ஒரு பார்ட் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு பார்ட் அப்படியே ராவாக இருக்கும், வேறு மாதிரி ஆக்ஷனில் இருப்பார். அதுவும் அவர்கிட்ட ஈஸியாக வந்துச்சு. அது அவர் அடிக்கடி சொல்லுவார், இது எனக்கு ரியலாகவே வந்துடும் அப்படின்னு. 2லேயுமே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. நிறைய பாராட்டுகள் வருது அவருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொமான்டிக் தான் பிரித்து மேய்ஞ்சிருக்கிறாரு படத்தில். பார்த்தீங்களா, சின்ன சின்ன கஷ்டம் இருந்துச்சு. என்னென்னா அந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு கொஞ்சம் சின்னதாக டவுட் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு ரொம்ப குள்ளமாக இருக்கும், இவர் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பார். நிறைய இடத்துல எங்களால் சரியாக மூவ் பண்ண முடியலை. உட்கார வச்சு தான் நிறைய ஷூட் பண்ணோம். அதுவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. என்னடா எல்லா இடத்துலையுமே உட்கார வச்சு பண்ணுறோன்னு. அப்படி எங்கேயாவது மூவ் பண்ணோன்னா கொஞ்சம் ஆப்பிள் பாக்ஸ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணோம். ஆனால் பட் 2 பேரோட கெமிஸ்ட்ரி ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆச்சு. நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அது இந்த கம்பெனிக்காக சூஸ் பண்ணி வச்சேன் அப்படின்றதெல்லாம் இல்லை சார். இதுக்கு முன்னாடி நான் வேறு என் நண்பருக்காக அந்த ஸ்கிரிப்ட் பண்ணும்போது அதுக்கு நான் பகல் கொள்ளைன்னு அந்த டைட்டில் வச்சுருந்தேன். நான் உள்ளே வரும்போதே இந்த டைட்டிலை சொல்லி நாங்கள் வரல. அது நான் ஷூட்டிங் போய் முடிஞ்சதுக்கப்புறம் அருள் சார்கிட்ட சொன்னது, இந்த மாதிரி தான் சார் ஒரு டைட்டில் வச்சுருந்தேன் அப்படின்னும்போது அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருந்தாப்புல. நான் ஆக்சுவலி ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டு தான் நிறைய டைட்டில் நிறைய சூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண போனோம். அங்கே எல்லாருமே ரிஜிஸ்டரில் தான் இருந்துச்சு நிறைய டைட்டில். நாங்கள் சூஸ் பண்ண டைட்டில்லாம் என்ன டைட்டிலுக்கு ரொம்ப தகராறாக இருக்குன்னு ப்ரொடியூசர் ஆரம்பித்த விஷயந்தான் அந்த தகராறாக உருவானது. இது ப்ரொடியூசருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ப்ரொடியூசர் சொன்ன டைட்டில் தான் அந்த தகராறு டைட்டில். நான் தெளிவாக ஒரு முடிவில் இருந்தேன், இந்த படம் மதுரையை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு. அதுதான் உண்மை. ஸோ மதுரைக்குள்ளாரே நடந்து மதுரைக்குள்ளாரே முடிஞ்சிடணும் அப்படின்றது. மற்றபடி சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, மாண்டேஜஸை தான் எல்லாமே ஷூட் பண்ணிட்டோம். அது என்ன லைவ்னஸாக என்ன இருக்குமோ அதுக்குள்ளார நாங்கள் ப்ளே ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு இவங்களை பூஜா தான் ரெஃபர் பண்ணாங்க. இந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப கரெக்டாக இருக்கும், நீ இந்த பூர்ணா வச்சு பண்ணுங்க அப்படின்னு. பூர்ணா ஆஃபீஸரை சொல்லி கதை சொன்னேன். கதை சொல்லும்போது ரொம்ப ஆட்டிடியூட் காட்டினாங்க. அவங்க ஒரு 7-8 படம் பண்ண ஹீரோயின், நம்ம ஒரு டெபியூட் டைரக்டரு. ஸோ அதனால் அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் சிரிச்சுக்கிட்டே தான் கதை சொன்னேன், ரொம்ப சீரியஸான கதையை. ஏன்னா அவங்க அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உட்காந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது. நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், இந்த பொண்ணு ஓகே சார். நான் இமீடியட்டாக ஓகே போனேன். அப்படி வந்தது தான் பூர்ணா கேரக்டரைசேஷனை கிளப்பி எடுத்துட்டாங்க படத்தில், சான்ஸே இல்லை. தேங்க்ஸ் பூர்ணா. எல்லோரும் ரகுமான் சார் டென்செட்டில் தமிழ் சினிமாவில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மாடர்ன் இசையை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது எப்படி கிராமத்துக்குள்ளார போவார்னு யோசித்தாங்க. பாரதிராஜ் சார் அதை உடச்சி எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தார். அந்த மாதிரி தான் தரணும். இங்கே சிட்டி லைஃப்பில் வாழ்ந்த ஒரு பையன் எப்படி வில்லேஜுக்குள்ளார பண்ணாப்புல அப்படின்னு யோசிக்கும்போது அதை உடச்சிட்டார். நீங்களே பார்த்துருப்பீங்க தகராரோட மியூசிக். இது ஆக்சுவலி பிரவீன் சத்யான்னு ஒரு
புது மியூசிக் டைரக்டர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிரதர்ஸ் 2 பேரும், பிரவீன் சத்யா. ஃபஸ்ட்டு வந்துட்டு யோசித்தாங்க ஆர்ஆர் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்க வந்துட்டு படம் பண்ணிக்கிட்டு நம்ம ஆதி சாரோட பிரதர் ஃபிலிம் பண்ணுறாங்க, கதிர் சார் ஃபிலிம் பண்ணுறாங்க. படம் நான் வந்துட்டு போட்டு காட்டேன், நீங்கள் ஒரு தடவை பாருங்கள் பிரதர், பார்த்துட்டு என்னென்ன டிசைட் பண்ணுங்கன்னு. படம் போட்டு காட்டினேன். படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இமீடியட்டாக ஒத்துக்கிட்டாங்க. நான் கூட சில இடம்லாம் யோசித்தேன், இந்த இடம்லாம் ரொம்ப வந்துட்டு தொய்வாக இருக்குது, என்ன பண்ண போகிறேன்னு. அதெல்லாம் ஆர்ஆரில் தூக்கி நிறுத்திட்டாங்க. உண்மையாக சொல்ல போனால் கிழிச்சு எடுத்துட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பிரவீன், தேங்க்ஸ் லாட். திலீப் வந்துட்டு எனக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்து நண்பர். தம்பின்னு தான் கூப்பிடுவேன் நான் திலீப்பை. நான் திலீப்பிட்ட கதை சொல்லும் போதே, அண்ணா இது வேறு ஸ்டைலில் இருக்குது, நான் வேறு மாதிரி பண்ணுறேன், கண்டிப்பாக இது ஒரு ராவான ஸ்கிரிப்டுன்னு, நான் கொஞ்சம் ராவாக தான் ப்ளே பண்ணுவேன், உங்களுக்கு பரவாயில்லையா பண்ணாப்புல, நீ எப்படினாலும் ப்ளே பண்ணு, ஆடியன்ஸ் வந்துட்டு எந்த இடத்துலையும் போர் அடிக்கக்கூடாது, அதை மட்டும் கரெக்டாக வந்துட்டு பண்ண அப்படின்னா. நிறைய படங்கள் அவருக்கு தெரியும். உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு அவ்வளோ படம் திலீப் சுப்ராயன் தான் இருக்கும். எந்த படம் வந்தாலும் என்னோடய ஷூட்டிங் இருக்கும்போது ஒதுக்கிட்டு இதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்த திலீப்புக்கு என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் திலீப். ஃபஸ்ட்டு என் குருநாதர் 2 பேருமே எனக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க. அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அண்டு சிலம்பரசன் சார், தருண் கோபி சார் 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறேன், மிகப்பெரிய டைரக்டராக வருவேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாங்க. இதை விட சந்தோஷம் என்ன வேணும். அண்ட் நிறைய திரையுலக நண்பர்கள், உதவி இயக்குனர்கள், என்னோட நண்பர்கள், நிறைய ஹீரோக்கள் எல்லாருமே ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக அடுத்து ஒரு கமர்ஷியல் படமாக தான் இருக்கும், ஒரு சிட்டிக்குள்ளே நடக்கிற கதையாக தான் இருக்கும். அதை ஒன்லைனாக இப்போ உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. அதுக்கான பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது ஒரு ஹீரோவோட. கூடிய வரையில் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது பல ஒரு வருட கனவு. இவ்வளோ வெற்றியாக போய்கிட்டு இருக்க போது நான் சந்தோஷப்படுறத விட என் ப்ரொடியூசர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதை நான் மக்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சிட்டியில் கொஞ்சம் சுமாராக இருக்கும், பிஎன்சி வந்துட்டு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ரிலீஸுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ஹோல் தமிழ்நாடு வந்துட்டு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. நான் இந்த மக்களுக்கு இந்த தருணத்தில் நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சு வைக்கிறேன்.